அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோவில் நம்ம 2022க்கான கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டைரெக்டாக இந்த வீடியோக்கு வரவங்க தயவுசெய்து இந்த பிளேலிஸ்ட் நான் ஒன்று தனியாக கிரியேட் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில். சில பேர் கேட்ட மாதிரி என்னோட பாலிட்டி வீடியோஸ் இது வரைக்கும் 31 வீடியோ வந்துடுச்சு. அதில் இன்னும் ஒரு 6-7 வீடியோ, மொத்தம் கிட்டத்தட்ட 7-8 வீடியோ இருக்கும் மற்ற ஏரியாஸை கவர் பண்ணுறதுக்கு. அதெல்லாமும் நான் ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டுட்டேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த குரூப் 4க்கான கேள்விகள் ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ 2022 பத்தி இருக்கு, அதை தயவு செய்து போய் பாருங்க. டைரக்டா இங்க லேண்ட் ஆயிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. அந்த வீடியோ ஏற்கனவே பார்த்தவங்க இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். 2019 கொஸ்டின்ஸ் அண்ட் நான் போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். பட் அந்த வீடியோவில் ப்ராம்ப்ட் வந்திருக்கும், பிடிஎஃப் டாக்குமெண்ட் அவைலபிள் இன் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இந்த டிஸ்கஷன் இந்த பிடிஎஃப் வச்சு தான் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா. இதுல ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் என்னோட பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகத்துல அது எந்த பேஜ்ல இருக்கு, எப்படி அதை லிங்க் பண்ணி படிக்கணும் அப்படின்றது நான் இந்த பிடிஎஃப்ல காட்டுறேன் இல்லைங்களா. இந்த ஒன் பிடிஎஃப் கன்சாலிடேட்டட் பிடிஎஃப் ஃபார் 2011 to 2022 டிஸ்கிரிப்ஷன்ல அந்த டிரைவ்ல இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும். பட் அதுக்கப்புறம் நீங்க அந்த டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் இந்த தேர்வு எழுதுறாங்களோ அவங்களுக்குலாம் அதை ஷேரும் பண்ணலாம், ரைட். ஸோ 2019 12 கேள்வி கேட்கப்பட்டிருந்தது பாலிட்டியில். இந்த கைஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். உங்களோட கட் ஆஃப்ல சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும். அதற்கு தான் இந்த முயற்சி. டிஸ்கஷன் பிரீஃப்லி என்னோட வீடியோஸ் எக்ஸ்பிளைனிங் தி என்டையர் பாலிட்டி இன் தமிழ் ஏற்கனவே இருக்கு இதே சேனல்ல. என்னோட புத்தகத்துல ஆங்கிலத்திலயும் அந்த வீடியோஸ் இருக்கு. அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஆங்கிலத்துல உங்களுக்கு அந்த வீடியோஸ் கிடைக்கும். நான் எது தமிழ்ல எடுக்கிறனோ அதுவே ஆங்கிலத்திலேயே உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸி அப்படின்னாலும் அந்த ஆங்கிலத்திலையும் பார்த்துக்கலாம். என்னோட புத்தகமும் எளிய முறையில் எழுதியிருக்கும். அந்த லிங்கேஜையும் தான் நான் இந்த வீடியோஸ்ல நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி 2019க்கான முதல் கேள்வி. In which model of elections the president and vice president, the members of Rajya Sabha are elected? So இது வந்து indirect election. இது straight forward answerங்க. இதுல வந்து லோக்சபாக்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் டைரக்ட் எலெக்ஷன்ஸ், சீக்ரெட் பேலட். அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் சீக்ரெட் பேலட் தான். பட் பிரசிடென்ட் எலெக்ஷனா இருக்கட்டும், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனா இருக்கட்டும், ராஜ்யசபா எலெக்ஷனா இருக்கட்டும், மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எலெக்ஷனா இருக்கட்டும், அது எல்லாமே proportional representation by means of the single transferable vote or an indirect election. மக்களால் டைரக்டா தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து லோக்சபாவும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் தான். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல சில தொகுதியில வந்து படித்தவர்கள், பட்டதாரிகள், கிராஜுவேட்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. அதுவும் யூனிவர்சல் பிரான்ச்சஸ் கிடையாது. பட் ஆனா பிரசிடென்ட் சரி, வைஸ் பிரசிடென்ட் சரி, ராஜ்யசபா சரி, இது மூணுமே இன்டைரக்ட் எலெக்ஷன், ரைட். ஸோ அது அந்தந்த சாப்டர்ஸ்ல அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால தான் இதுல பாலிட்டி சிம்பிளிஃபைட் ரெஃபரன்ஸ் இல்லை. பட் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் சி. அடுத்தது, which of the following statements are correct? The term of office of governor is 5 years. He can remain in office till his successors enters upon the office of the governor. இது ரெண்டுமே கரெக்டுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ல டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் 1-2 இரண்டுமே சரியான விஷயம். ஆர்டிகல் 156 டீல்ஸ் வித் தி டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் அண்ட் போத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். அண்ட் இதுதான் நான் சொன்னது பாலிட்டி சிம்பிளிஃபைடில். நான் போன வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிரே ஷேடட் ஏரியாஸ், டேபிள்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், நிமானிக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு, ரிவைஸ் பண்ணுவதற்கு உதவும். ஸோ இதை பாருங்க, டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ்க்கு நான் இந்த கிரே ஷேட்ல கொடுத்துருப்பேன் என்னோட புத்தகத்துல, பேஜ் நம்பர் 97ல. கவர்னர் இஸ் நார்மலி அப்பாயிண்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 5 years. முதல் ஸ்டேட்மெண்ட், she continues to be in office even after the expiration of his term until his successors enters upon his office. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்களா? இது எல்லாமே புல்லட் பாயிண்ட்ஸ்ல இருக்கா? கிரே ஷேடட் டேபிள்ல இருக்கா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த புத்தகம் நீங்கள் படிச்சீங்கன்னாலும் இதை நீங்கள் வந்து என்னோட வீடியோஸை பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். பட் என்னோட புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகள் எதெல்லாம் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அதே தான் டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்குறாங்க. கிரே ஷேடட் ஏரியாஸாக இருக்கும், ஃப்ளோ சார்ட்ஸாக இருக்கும்,
டேபிள்ஸா இருக்கும், நிமானிக்ஸ் கொடுத்திருப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு சுலபமா ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு உதவும் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. ரைட்? பட் எனிவேஸ், அடுத்த கேள்விக்கு போவோம். மேட்ச் 1 with list 2. Right to equality, Article 25 to 28. Right to freedom, Article 14 to 18. Right to constitutional remedies, 19 to 22. Right to freedom of religion, 32. So, இதுல மேட்ச் பண்ணணும். So, right to constitutional remedies, Article 32. அதை நீங்க எடுத்தீங்கனாலே உங்களுக்கு விட கிடைச்சாச்சு. மற்றதெல்லாமும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்? தயவுசெய்து பாலிட்டியில மாத்திரம் எலிமினேஷன் டெக்னிக்கை உங்களோட பதில் சரியான பதிலா அப்படின்ட்டு தெரிந்து கொள்வதற்காக நீங்க உபயோகிக்கலாமே தவிர, பட் ரைட் டு ஈக்வாலிட்டின்றது 14 to 18, ரைட் டு ஃப்ரீடம்ன்றது 19 to 22, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன்றது 25 to 28. பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லயே ஒரே ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ரைட் டு ஈக்வாலிட்டினா ஆர்டிகல் 14 to 18 ஞாபகம் இருந்தாலும் ஆன்சர் ஏ தான். ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலும் ஆர்டிகல் 32னாலும் ஆன்சர் ஏ தான். ஸோ சுலபமா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அண்ட் இந்த வேரியஸ் 6 types ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நான் பேஜ் நம்பர் 209 கொடுத்துருப்பேன். அதை தவிர நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டிகல்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அட் அ கிளான்ஸுங்க. அதாவது மற்ற புத்தகத்திலலாம் ஒரு அதாவது என்னோட புத்தகத்தோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டிகல் நம்பரை நான் பிராக்கெட்லேயே கொடுத்துருப்பேன். இங்க பாருங்க, ஆர்டிகல் 156 டீல்ஸ் வித் கவர்னர். அந்த புத்தகத்திலேயே அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது பிராக்கெட்ல ஆர்டிகல் நம்பர்ஸை கொடுத்துருப்பேன். ஸோ தட் நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கும். அதை தவிர ஓவரா கன்சாலிடேட்டடா ஃபைனல் ரிவிஷனுக்கு நீங்க தேர்வுக்கு போறதுக்கு முன்னால இந்த டாக்குமெண்ட்டை அந்த ஸ்கேன் QR கோட் பண்ணீங்கன்னா அதுல நாலேஜ் என்ரிச்மெண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன்ல இந்த டாக்குமெண்ட் இருக்கும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா மொத்த ஆர்டிகல் நம்பரும் பாத்தீங்கன்னா, ரைட் டு ஃப்ரீடம் 19 to 22, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் 25 to 28, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் ஆர்டிகல் 32. இந்த மாதிரி நீங்க ஓவராலா ஒரு குயிக் ரிவிஷன், இது எந்த ஆர்டிகல் நம்பர், அது எதை குறிக்குது. ஏன்னா ஆர்டிகல் நம்பர் பேஸ்ட் கேள்வி நிறைய கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சியில், எஸ்பெஷலி குரூப் 4ல. அதுக்கு இந்த ஒரு டாக்குமெண்ட், ஆன்லைனில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை நீங்கள் குயிக்காக ஸ்க்ரால் த்ரூ பண்ணி ரெகுலராக ரிவைஸ் பண்ணும்போதும் பண்ணலாம், தேர்வுக்கு முன்னால் ஒரு வாட்டி இதை பார்க்கலாம். ரைட்? அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? From when women were granted the right to vote in British India? இதுக்கு வந்து ஆக்சுவல் பதில் வந்து 1921. ஏன்னா மெட்ராஸ் மாகாணத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் முதல் முறையாக இதை கொடுத்தாங்க. இது வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ். இது வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கான்ஸ்டிடியூஷன் சொல்ல முடியாது, பட் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ்ன்றதுனால இந்த கேள்வியும் நான் எடுத்தேன். இது ஆக்சுவலாக 1921. ரைட்? முதல்ல மெட்ராஸ் பிரசிடென்சியில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட்டது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து 1921. அண்ட் இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் எது கேட்டிருப்பாங்க, ஏன்னா இது மெட்ராஸ் மாகாணத்தில் கொடுக்கப்பட்டது, அதனால தான் இதை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ரைட்? ஸோ ரைட் டு கிளீன் வாட்டர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அண்டர் விச் ஆஃப் தி ஆர்டிகல்? ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 19ல ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆர்டிகல் 19ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட், 1-2 விஷயத்த. பட் முக்காவாசி ரைட் டு கிளீன் என்வாயன்மெண்ட், ரைட் டு கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர், ரைட் டு ஃப்ரீ ட்ரையல், ரைட் அகெயின்ஸ்ட் ஹேண்ட் கஃபிங், ரைட் டு மேரி அ பர்சன் ஆஃப் ஒன்ஸ் சாய்ஸ், ரைட் டு பிரைவசி டிக்ளேர்ட் ரைட் அண்டர் ஆர்டிகல் 21. பட் இது எல்லாமே இந்த ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டியில ஒருங்கிணைச்சிருக்காங்க. ஸோ இதற்கு கரெக்டான பதில் ஆர்டிகல் 21. அதாவது ஆன்சர் பி, ஆர்டிகல் 21. வேரியஸ் ரைட்ஸ் ஹேவ் பீன் இன்க்ளூடட் அஸ் பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி அண்டர் ஆர்டிகல் 21. அண்ட் இந்த எந்தெந்த இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் என்னோட பேஜ் நம்பர் 224ல அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர்ல எந்தெந்த விதமான ரைட்ஸ் எல்லாம் ஆர்டிகல் 21 கீழே உச்சநீதிமன்றத்தால் இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத அங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுல ஒன்று தான் இந்த ரைட் டு கிளீன் என்வாயன்மெண்ட் அண்ட் ரைட் டு கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், as I told you, இந்த PDF டாக்குமெண்ட் இன் டிஸ்கிரிப்ஷன் அது உங்களுக்கு அப்பப்போ ப்ராம்ப்ட் ஆகும். பட் அது என்னன்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க், நீங்க இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம்.
இந்த வீடியோவை பாருங்க, புரிஞ்சுக்குங்க. என்னோட தமிழ் வீடியோஸையும் பாருங்க. புத்தகத்தை வாங்கினீங்கனாலும் புத்தகத்தில் படிச்சீங்கன்னா ஈஸியாக புரியும். அண்ட் அந்த லிங்கேஜ் என்ன அப்படின்றதையும் இந்த டாக்குமெண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பகிரலாம் இதை. ரைட்? ஸோ விச் ஆர்டிகல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்ஸ் அபவுட் taxes levied and collected by the union but assigned to the states? இது ஆர்டிகல் 269ங்க. ரைட்? அண்ட் இதற்கான பதில் 269. அண்ட் நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் ஆன் இன்டர்ஸ்டேட் கன்சைன்மெண்ட் ஆஃப் குட்ஸ். நவ் முதல்ல இன்டர்ஸ்டேட் சேல்ஸுக்கும் இதுதான் இருந்தது. பட் இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இன்டர்ஸ்டேட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ஆர்டிகல் 269A வந்து விட்டது. ஆர்டிகல் 268 என்பது வந்து யூனியன் லிஸ்ட், ஒன்றிய பட்டியலில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப். ரைட்? ஸ்டாம்ப் டியூட்டி ஆன் யூனியன் லிஸ்ட் மேட்டர்ஸ், அதை விதிப்பது வந்து ஒன்றியம், மத்திய அரசாங்கம். ஆனா அதை கலெக்ட் பண்ணி அசைன் பண்ணிக்கிறது அந்தந்த மாநிலம். அது 268. இன்டர்ஸ்டேட் கன்சைன்மெண்ட். ரைட்? அந்த கன்சைன்மெண்ட்னா அவுட்ரைட் சேல் கிடையாது. ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி இங்கேருந்து நீ வச்சுக்கோ, அங்க யாராவது வந்து கேட்கும்போது அங்க வித்து கொடு, அதுக்கு நீ ஒரு கமிஷன் எடுத்துக்கோ அப்படின்றது தான் கன்சைன்மெண்ட். இன்டர்ஸ்டேட் சேல்னா என்ன? தமிழ்நாட்டுல இருந்து பீகாருக்கு டைரக்டா விற்கிறது, இல்லைன்னா தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாவுக்கு டைரக்டா விற்கிறது அவுட்ரைட் சேல். ஆனா தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகாவில் ஒரு ஏஜென்ட்டை பிடிச்சி அந்த ஏஜென்ட் கிட்ட நான் ஒரு 10 கார் ஒன்று கொடுக்குறேன்பா, இல்லைனா 10 லாரி கொடுக்குறேன்பா, இல்லைனா 10 மிஷின் கொடுக்குறேன்பா, இல்லைனா 10 ஐட்டம்ஸ் கொடுக்குறேன்பா, நீ அதை வச்சுக்கோ ஏஜென்ட்டா. அங்க லோக்கலா டிமாண்ட் வரும்போது நீ அங்க வித்துக்கோ, அதுக்கு நீ ஒரு கமிஷன் எடுத்துக்கோ, எனக்கு பைசா கொடு. இது இன்டர்ஸ்டேட் கன்சைன்மெண்ட். முதல்ல ஆர்டிகல் 269ல இன்டர்ஸ்டேட் சேலாக இருந்தாலும் சரி, இன்டர்ஸ்டேட் கன்சைன்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்திலேருந்து அந்த உற்பத்தி, அந்த சரக்கு, அந்த கூட்ஸ் உற்பத்தி ஆகி வெளில போகுதோ அவங்களுக்கு தான் அந்த வரி வந்து கொடுக்கப்பட்டது. பட் ஆனால் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் அதை டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸ் ஆக்கிட்டாங்க. அது நான் வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு புத்தகத்துலையும் எழுதியிருப்பேன். ஸோ இதுதான் இப்போ 269 என்பது வந்து வெறும் இன்டர்ஸ்டேட் கன்சைன்மெண்ட்டுக்காக இருக்கிறது. லெவிட் அண்ட் கலெக்டட் பை த சென்டர் பட் அசைன் டு த ஸ்டேட் வேர் இட் இஸ் கலெக்டட். அண்ட் இதுக்கு தான் நான் அந்த டேபிள், இதே டேபிள் தான் போன 2022 கொஸ்டின்லையும் முதல் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். ஸோ 268னா என்ன, 269னா என்ன, 269Aனா என்ன, 270னா என்ன, இது யார் லெவி பண்ணுறாங்க, யார் கலெக்ட் பண்ணுறாங்க, இது யார் அப்ராப்ரியேட் அசைன் பண்ணுறாங்க, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அண்ட் இது என்னோட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 325, 326ல இருக்கிற டேபிள். ரைட்டுங்களா? The Central Vigilance Commission was established on the recommendation of, இது straightforward factual question. It is Santhanam Committee on Prevention of Corruption. அதை பேஸ் பண்ணி தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அண்ட் என்னோட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 432ல பாருங்க, அந்த the Central Vigilance Commission was appointed based on the Santhanam Committee அப்படின்றது கேப்ஸ், ஐ மீன் போல்ட் லெட்டர்ஸ்ல இருக்கும், ஐட்டலிக்ஸ்ல. ஸோ இந்த புத்தகம் பாலிட்டி சிம்பிளிஃபைடு என்பதற்கு காரணம் என்னன்னா, நீங்க எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரு பெரிய பேராகிராஃபா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டப்படாது. நீங்க என்னன்னு என்னோட புக்லேருந்து சில இதெல்லாம் எடுத்து இங்க போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்து தெரிந்து கொள்வதற்காக. நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்கஷனுமே இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். அண்ட் எங்கெல்லாம் தேவையோ இந்த மாதிரி போல்டில் இருக்கும், இல்லைன்னா வந்து ஹைலைட்டடாக இருக்கும் கிரே கலரில், அதுக்கு டேபிள்ஸ் இருக்கும், ஃப்ளோ சார்ட்ஸ் இருக்கும். ஸோ தட் இட் சிம்பிளிஃபைஸ் யுவர் லேர்னிங் அண்ட் யுவர் ரிவிஷன். ரைட்டுங்களா? The Chief Justice and other judges of the Indian Supreme Court are appointed by President. ஹை கோர்ட்டுக்கும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சரி, நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்ணுவது பிரசிடென்ட். இது வந்து இந்த பேஜில் சுப்ரீம் கோர்ட் டிஸ்கஷனில் இந்த பேஜில் 180 சொல்லியிருக்கேன். பட் இது வந்து நம்ம வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கும் சரி, உயர் நீதிமன்றத்துக்கும் சரி, நீதிபதிகளை அப்பாயிண்ட் செய்வது பிரசிடென்ட், கொலேஜியம் ரெக்கமெண்ட் பண்ணி. அந்த கொலேஜியம் ப்ராசஸ்லாம் என்ன அப்படின்றத நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோஸில், சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்மெண்ட், ஹை கோர்ட்ஸ் வீடியோஸில், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் அவர்களை ரிமூவ் பண்ணுவதற்கான பவர் பாராளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்கு. ஸோ தட் இஸ் தி யூனிட்டரி ஃபீச்சர் ஆஃப் ஆர் இந்தியன் ஜுடிஷியரி, இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி.
which amendment has made provisions related to nagarpalikas? So இது வந்து 74வது அமெண்ட்மெண்ட். அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ், அதாவது கிராமப்புற உள்ளாட்சி பஞ்சாயத்துகளுக்காக உருவாக்கப்பட்டது 73rd அமெண்ட்மெண்ட் பார்ட் 9. நகரப்புற முனிசிபாலிட்டிஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்காக உருவாக்கப்பட்டது 74th அமெண்ட்மெண்ட் பார்ட் 9A. ரைட். இந்த 24th April 1973 அன்னைக்கு தான் அது வந்து அமலுக்கு வந்தது. அன்னைக்கு தான் சச்சின் டெண்டுல்கரும் பிறந்தாரு. கேசவானந்த பாரதி ஜட்மெண்ட்டும் அதே தேதி அன்னைக்கு தான் கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு நான் போன வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு லிங்கேஜும் கொடுத்துருப்பேன். ஸோ அது 73rd and 74th அமெண்ட்மெண்ட். ஸோ இது வந்து 73rd அமெண்ட்மெண்ட் ஃபார் பஞ்சாயத்ஸ், 74th அமெண்ட்மெண்ட் ஃபார் முனிசிபாலிட்டிஸ். அண்ட் அது வந்து என்னோட புத்தகத்தில், எல்லா புத்தகத்துலையுமே இருக்கும். என்னோட புத்தகத்தில் செக்ஷன் 20.3 பேஜ் நம்பர் 348 அதை பற்றி அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பேன். 74th அமெண்ட்மெண்ட் டீல்ஸ் வித் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. Which union territory has its own elected legislative assembly? அதாவது ஒன்றிய பிரதேசங்கள்ல அவர்களுக்குண்டான சட்டமன்றம் இருக்கிறது எங்க? 3 யூனியன் டெரிட்டரிஸ்ல இருக்கு. ஒன்னு புதுச்சேரியில, ஒன்னு டெல்லியில, மூன்றாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. இந்த சாய்ஸ்ல ஆப்வியஸா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா கண்டிப்பா ஒன்னு தான் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க. ரைட். இது வந்து ஆப்ஷன் கிடையாது, வெறுமை 4 யூனியன் டெரிட்டரிஸை சொல்லியிருக்காங்க. அதுல எதுல இருக்கு? புதுச்சேரியில மாத்திரம்தான் இருக்கு. இந்த கொடுத்ததுல சண்டிகர்ல கிடையாது, லக்ஷதீப்ல கிடையாது, டாமன் அண்ட் டியூல கிடையாது. ஸோ இதற்கான பதில் சி, புதுச்சேரி. டெல்லி, புதுச்சேரி அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். இதை பற்றி விலாவரியாக இதோட ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படின்றத மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் செக்ஷன் 22.1.2.2 பேஜ் நம்பர் 375ல நான் விளக்கி இருப்பேன் என்னோட புத்தகத்துல. In Lok Sabha, how many members are elected directly by the people? So இது வந்து 2019ல கேட்ட கேள்விங்க. ஏன்னா 2019ல இந்த கேள்வி கேட்கும் பொழுது 2 நியமன ஆங்கிலோ இந்தியன் எம்பிஸ் லோக்சபாலையும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 2020ல தான் வந்து அது வந்து கைவிடப்பட்டது. இப்போ லோக்சபால நியமன எம்பியே கிடையாது. நியமன எம்பி வெறும் ராஜ்யசபால மாத்திரம்தான் உண்டு. 12 நியமன எம்பி. ரீசெண்டா சுதாமூர்த்தி, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியோட மனைவி சுதாமூர்த்தி, அவங்களே ஒரு பெரிய எழுத்தாளர், சமூக சேவகர் அண்ட் ஆல் தட், அவங்கள வந்து ரீசெண்டா நியமனம் பண்ணியிருந்தாங்க ராஜ்யசபாக்கு. அது நியமன எம்பி ராஜ்யசபால மட்டும்தான் உண்டு, 12 எம்பி. லோக்சபால கிடையாது. லோக்சபால 543 பேர் டைரக்டா எலெக்டட். அந்த 543 நம்பரை நீங்க மறக்கவே கூடாது. அது டேபிள்ல 113 பேஜ் நம்பர்ல லோக்சபா ராஜ்யசபாவோட கம்பேரிசன் டேபிள்ல நான் வந்து இதுதான் நான் உங்களுக்கு அகைன் சொன்னது. நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி டேபிள்ஸ் இருக்குங்க என்னோட புத்தகத்துல. இதெல்லாம் ஃபார் குயிக் ரிவிஷன். கிரே கலர்ல ஷேடிங் இருக்கும் ஃபார் குயிக் ரிவிஷன். நிமானிக்ஸ் ஃபார் குயிக் ரிவிஷன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா டோட்டல் மெம்பர்ஷிப் 543, இங்க 245, 12 நாமினேட்டட், 233 எலெக்டட் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டேபிள்ஸ்ல இருந்த உங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும் ரிவைஸ் செய்வதற்கும் சுலபமாக இருக்கும். இந்த டேபிள் என்னோட புத்தகத்துல இருக்கும். Which right has been abolished by the 44th Amendment Act of 1978? இது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அகைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிஸ்கஷன்ல நான் சொல்லியிருப்பேன். ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 19(1)(f)ல ஒரு அடிப்படை உரிமையாக இருந்தது. அதை அடிப்படை உரிமையிலிருந்து எடுத்து அரசியல் அமைப்பு உரிமை, கான்ஸ்டிடியூஷனல் ரைட் ஆர்டிகல் 300A 44வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக 1978 மாற்றப்பட்டது. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் அபாலிஷ்ட் பை தி 44th Amendment Act. அபாலிஷ்னா அதை தூக்கிடல, ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா மாத்தினாங்க அண்டர் ஆர்டிகல் 300A. அண்ட் என்னோட புத்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அகெயின் இது ஒரு புல்லட் பாயிண்டா கொடுத்து the right to acquire, hold and dispose of property that was a fundamental right under article 19(1)(f) was omitted through the 44th Constitutional Amendment Act in 1978. It is now a constitutional cum legal right under article 300A. இது வந்து 19(1)(a)(b)(c)(d)(e)(g) அதுக்கு கீழே ஒரு புல்லட் பாயிண்டா இது ஹைலைட் ஆயிருக்கும். இதை நீங்க படிச்சு ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து 2019ற்கான தேர்வு கேள்விகள். இப்போ 2016 நான் இந்த வீடியோலயே வந்து நான் கவர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோல 2013 2011 இணைத்து ஒரு வீடியோவை கவர் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு 3 வீடியோ இருக்கும்.
அந்த 3 வீடியோவை நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா 2011 to 2022க்கான 50 கேள்விகள் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அது டீடைல்டா இருக்கும். அண்ட் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு வீடியோவோட இந்த 3 வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கும். ரைட். ஸோ நீங்க போனீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணுவதற்கு நீங்க உபயோகிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவர்களிடம் பகிரலாம். அண்ட் புத்தகம் வாங்கினீங்கன்னாலும் நீங்க புத்தகத்துல கிராஸ் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். நான் தப்பா கொடுக்கல. இருந்தாலும் புத்தகத்தை வாங்கினீங்கன்னா என்டையர் புத்தகமே இதே மாதிரி தான் இருக்கும். டேபிள்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ், கிரே ஷேடட் ஏரியாஸ் அந்த மாதிரி சுலபமா இருக்கும். புல்லட் பாயிண்ட்ஸ்ல இருக்கும். எல்லா பாயிண்ட்ஸுமே ஈஸியாக ரிவைஸ் பண்ணுவதற்கு. அண்ட் அதற்கான ரெஃபரன்ஸும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன். இது தூக்கத்தை எழுதி கேட்டாலும் நீங்க சொல்லலாங்க. அண்ணல் அம்பேத்கர், ரைட், அவர் தான் வந்து நம்மளுடைய டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். அது வந்து அது அது புத்தகத்தில் இருக்கும். எல்லா கமிட்டியை பற்றி எல்லாமே மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் என்னோட புத்தகத்துலையும் அது இருக்கும். அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த கேள்விக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. பொது தேர்வுக்கு அரசியலமைப்பு படிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல தெரிய வேண்டியது அதோட டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ அதனால அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர். விச் இயர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், விச் இயர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா lowered the voting age from 21 years to 18 years. 61வது சட்ட திருத்தம் மூலமாக 1988 21 வயது என்பது 18 வயதாக குறைக்கப்பட்டது. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஏ. அண்ட் இது வந்து என்னோட புத்தகத்தில் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல பேஜ் 29ல இதை பற்றி நான் விளக்கியிருப்பேன். ஆர்டிகல் 63 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரெஃபர்ஸ் டு. ஸோ கைஸ், இதுக்கு தான் உங்களுக்கு ஆர்டிக்கல் நம்பரை படிக்கும் பொழுதே கூட இருந்ததுன்னா, சரி நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்குங்களா, எல்லா ஆர்டிக்கல் நம்பரும் சேர்ந்து இருக்கிறது. ஸோ அதை நீங்க வந்து மொத்தம் 450 ஆர்டிக்கல் இருக்கு, ரைட்டுங்களா? அது வந்து ஓகே, இது படிச்சிங்கன்னா அப்படியே 450 எந்தெந்த நம்பர் எது எது இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் கடைசியில் ரிவைஸ் பண்ணும்போது ஆர்டிகல் 63 வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இது ஒரு இடத்துல நீங்க பார்க்கலாம். பட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னோட புத்தகத்துல என்னன்னா, the constitution provides that there shall be a vice president of India. அது ஆர்டிகல் 63ல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது கூடவே அங்க பிராக்கெட்ல இருக்குங்க. நீங்க மொத்த புத்தகத்தையும் பாத்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாமே கூடவே நான் பிராக்கெட்ல கொடுத்துருப்பேன். இம்பார்ட்டன்ட் இல்லை, எல்லாத்துக்குமே ஆர்டிகல் நம்பர்ஸ் எந்தெந்த ஏரியாவை பத்தி டிஸ்கஸ் பண்றோமோ அதை பிராக்கெட்ல கொடுத்துருப்பேன். ஏன்னா நீங்க படிக்கும் பொழுதே, ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுதே அது கூட அந்த ஆர்டிகல் நம்பரையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நினைவில் இருப்பதற்கு சுலபமாக இருக்கும். அதை தவிர ஆர்டிகல் நம்பர் வைஸ் என்னென்ன விஷயம், அதுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்டா ஏதாவது ஒரு கமெண்ட் கொடுக்கணும்னா என்னன்றதை இந்த ஆன்லைன் டாக்குமெண்ட்ல, என்னோட புத்தகம் வாங்கினீங்கன்னா அந்த ஆன்லைன் டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஒரு விஷயமும் என்ன ஆர்டிகல் டிஸ்கஷன் பண்ணும் பொழுது அது எந்த ஆர்டிகல்ல அது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது சின்ன பிராக்கெட்ல அந்த சென்டென்ஸ் கூடவே கொடுத்துருப்பேன். ஸோ தட் நீங்க ரிவைஸ் பண்ணும்பொழுது பண்ண அட்லீஸ்ட் 2-3 வாட்டியாவது ஒரு புத்தகத்தை படிக்கணும். நீங்க கான்ஸ்டிடியூஷன் புக்கை என்னோட புத்தகத்தை 2-3 வாட்டி படிச்சீங்கன்னா கூடவே இது படிக்கும்பொழுது பிராக்கெட்ல பார்க்கறது மைண்டில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சின்சியரா ரிவைஸ் பண்ணீங்கன்னா, ரைட்? ஸோ ஆர்டிகல் 63 டீல்ஸ் வித் வைஸ் பிரசிடென்ட். ஹூ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் நீத்தி ஆயோக்? பிரைம் மினிஸ்டர். அவர் தான் வைஸ் சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவார். எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் அதில் வந்து கவர்னிங் கவுன்சில் மெம்பர்ஸ். இது நம்ம போன வாட்டி 2022லையும் ஒரு கேள்வி இருந்தது. அது வந்து நான் வந்து என்னோட புத்தகத்தில் எங்கே இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு அந்த ஆன்சரில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். அந்த நீத்தி ஆயோகோட காம்போசிஷனில் சேர்பர்சன் இஸ் பிரைம் மினிஸ்டர். த ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் இஸ் டு சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். ஜெய்பீம் பார்த்தவங்க எல்லாரும், இல்லைனா விசாரணை பார்த்தவங்க எல்லாரும், ஜெய்பீம் படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஹேபியஸ் கார்பஸ்னால் வந்து காணாமல் போனவங்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க. யாரெல்லாம் தவறாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை விடுவிப்பதற்காக ஹேபியஸ் கார்பஸ் மனு, ரிட் மனு தாக்கல் செய்யலாம் அண்டர் ஆர்டிகல் 32. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஏ, ரைட்? அண்ட் இது வந்து என்னோட புத்தகத்தில் ஒரு அந்த ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன, மேண்டவஸ்னா என்ன, ப்ரொஹிபிஷன்னா என்ன, செர்ஷியராரினா என்ன, கோ வாரண்டோனா என்ன அப்படின்றத வந்து சிம்பிளாக அந்தந்த ஒரு வார்த்தைக்கான மீனிங் என்ன, எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத பேஜ் நம்பர் 234ல் என்னோட புத்தகத்தில் நான் சொல்லியிருப்பேன். அடுத்த கேள்வி கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸுங்க. கவர்னர் ஆளுநர் மாளிகை ராஜ்பவனுக்கு சென்றனர் மனு கொடுப்பதற்காக. நிறைய நியூஸ்ல பார்க்குறோமா, ராஷ்டிரபதி பவன்ல ஜனாதிபதி
வந்து வெளியுறவு அமைச்சு இன்னும் வெளியூர் நாட்டிலேருந்து வந்தவரை வந்து ராஷ்டிரபதி பவனில் வந்து ஜனாதிபதி வந்து வரவேற்றார் அப்படின்றத பார்க்குறோங்களா. ஸோ அதனால இது வந்து கான்ஸ்டிடியூஷன் கிடையாது, இம்பீச்மெண்ட் ஃபார் வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். லெப்டினன்ட் கவர்னர்ஸ்ன்றவங்க யூனியன் டெரிட்டரிஸ்க்கு இருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து ராஜ்பவன் என்பது கவர்னர். ஸோ அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ராஜ்பவன் கவர்னர்னாலே பிஓ இல்லைன்னா டிஓ தான் ஆன்சரு, ரைட்டா. ராஷ்டிரபதி பவன்றது பிரசிடென்ட். ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, டி தான் ஆன்சரு, பியும் தவறு, ரைட். ஸோ இது வந்து ஆக்சுவலா ஜஸ்ட் பேசிக் கரண்ட் அஃபேர்ஸுங்க, ஜென்ரல் நாலேஜ். கரண்ட் அஃபேர்ஸ் கூட இல்லை, ஜென்ரல் நாலேஜ். அஃப்கோர்ஸ் இம்பீச்மெண்ட் வந்து வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்காக, ஜனாதிபதியை இம்பீச் பண்ணோம்னா ஃபார் வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதுதான் ஆர்டிகல் 61ல கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லைன்னா லெப்டினன்ட் கவர்னர் இருப்பாங்க. அதுவும் நம்ம யூனியன் டெரிட்டரிஸ் பற்றி சப் சாப்டரில் விலாவரியாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுவும் லிங்க்டு. பட் மீதி ரெண்டு வந்து ஜென்ரல் நாலேஜ். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த ஆன்சரை நீங்கள் கொண்டு வந்துடலாம். இதற்கு சரியான விடை டி. த எலெக்ஷன் ப்ராசஸ் அட் த ஸ்டேட் லெவல் இஸ் சூப்பர்வைஸ்ட் பை, அதாவது பாராளுமன்றத்துக்கும் சரி, இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது, லோக்சபா தேர்தல், ரைட். ஏப்ரல் 19ஆம் தேதி எல்லாரும் மறக்காம போயிட்டு ஓட்டு போட்டுருங்க தமிழ்நாட்டில், ரைட்டுங்களா. அது ஒரு ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை. அதை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். பட் அதை வந்து நடத்துவது யாரு? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம். மாநிலத்தில் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கு, ஆனால் அவங்களோட வேலை பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எலெக்ஷன் நடத்துறது. தேர்தல் ஆணையம் என்பது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பாராளுமன்ற லோக்சபாக்கும் சரி மாநில அசம்பிளிஸ்க்கும் தேர்தலை நடத்துவது. ஆனா அதை ஸ்டேட் லெவல்ல யார் சூப்பர்வைஸ் பண்ணுவா? சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் சத்யபிரதாத் சாஹூ அப்படின்றவர் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். நீங்க அவர் வந்து தொலைக்காட்சியில நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பார்த்துருக்கலாம் அவரை நீங்க. ஸோ அவரு தான் ஹி சூப்பர்வைசர்ஸ் அட் த ஸ்டேட் லெவல். ஆன்சர் இஸ் சி. அண்ட் என்னோட புத்தகத்துல பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு தனி சாப்டர் இருக்கு, சாப்டர் 23. அதுல வந்து நான் வந்து தேர்தல் சம்பந்தமான சட்டங்கள், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1950, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆக்ட் 1951, சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து நான் வந்து ஹிந்துல ஆர்டிக்கலும் எழுதியிருக்கேன். அதுக்கு ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரு குழு வந்து பரிந்துரை சப்மிட் பண்ணியிருக்கு. அதை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். எலக்டோரல் பாண்ட் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். என்னோட மந்த்லி அப்டேட்டில், இப்போ மார்ச் மாதத்தோட அப்டேட்டில் எலக்ட்ரல் பாண்ட்ஸை வந்து பிப்ரவரி அப்டேட்லேயே வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து தடை செய்துட்டாங்க அப்படின்ற அப்டேட்டையும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து இந்த புத்தகம் வந்து பாலிட்டி சிம்பிளிஃபைட் புத்தகம் வந்து வெறுமை ஓகே இதை வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் மாதம் நடக்குது விஷயம், அதுக்கு நம்ம வேற எங்கேயோ தான் போயிட்டு ஆன்லைன் மெட்டீரியல் சோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம பார்க்கணும், தேவையில்லை. இந்த புத்தகத்தை நீங்க வாங்கினீங்கன்னா மாதம் எதெல்லாம் இம்பார்ட்டண்டா விஷயங்கள் நடக்குதோ, பாலிட்டி ரிலேட்டடா, கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடா, சட்டங்கள் ரிலேட்டடா, நீதிமன்ற தீர்ப்புகள் ரிலேட்டடா, அது எல்லாமே என்னோட மந்த்லி அப்டேட்ல இதே மாதிரி ஒரு வீடியோ பிளஸ் இதே மாதிரி ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ல உங்களுக்கு அந்த ஆன்லைன் கண்டென்ட்ல அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அதனால நீங்க வேற எங்கேயுமே போக தேவையில்லை. கான்ஸ்டிடியூஷன் அண்ட் பாலிட்டி ரிலேட்டட் இந்த புத்தகத்தையும் அந்த ஆன்லைன் கண்டென்ட்டையும் ரிவைஸ் பண்ணீங்கன்னாலே அப் டு டேட் எல்லாமே இருக்கும், ரைட்டுங்களா. ஸோ அந்த சாப்டர்ல நான் இதை தெளிவாக சொல்லியிருப்பேன். Chief Electoral Officer appointed by the Election Commission in consultation with the state government who shall supervise the preparation, revision and correction of all electoral rolls in a state. கேள்வி என்ன? The election process at the state level is supervised by whom? It is by the Chief Electoral Officer. அது தெளிவாக இந்த சாப்டர்ல இந்த பேஜ் நம்பர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. Find out the correct statement. அதாவது 25 பார்ட்ஸ் இருக்குங்க, பட் லாஸ்ட் பார்ட் நம்பர் 22 தாங்க. ஏன்னா பார்ட் 9A ஆட் ஆச்சு, பார்ட் இன்னொன்று 18A என்னமோ ஆட் ஆச்சு. ஸோ கடைசி பார்ட் நம்பர், ஏன்னா எப்பயுமே ஒன்று ஆட் ஆகும்போது கடைசி ஆர்டிகல் நம்பர் நீங்கள் இப்பயும் போயிட்டு கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்கன்னா 395 தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு தேதியில் எவ்வளோ ஆர்டிகல் இருக்கு? 450க்கும் மேற்பட்ட ஆர்டிகல் இருக்கு. இது வந்து 2019 கேட்கப்பட்டது. அதுக்கப்புறம் சில கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக மகளிருக்கான 1/3 ரிசர்வேஷனுக்கு புதுசாக ஒரு ஆர்டிகல் நம்பர் 330A எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால்
நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 12 ஷெட்யூல்ஸ். நீங்க பார்ட் நம்பர் 12 ஷெட்யூல்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட் ஆன்சரு. ஆனா ப்ளீஸ் ரிமெம்பர் 25 பார்ட்ஸ் இருக்கு. ஆனா லாஸ்ட் பார்ட் நம்பர் 25 கிடையாது, லாஸ்ட் பார்ட் நம்பர் 22. ரைட்? ஸோ இது வந்து என்னோட இனிஷியல் ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே வந்து பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருக்கும். சம்மரைஸ்ட் இன் டேபிள் 1.1 இன் செக்ஷன்ஸ் இன் பேஜஸ் 1 and 2ல நான் என்னென்னட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். பட் இதுக்கான கரெக்டான பதில் ஆன்சர் ஏ. And which of the following is incorrectly matched? அதாவது காந்திஜியை கொலை செய்யப்பட்டது ஜனவரி 30, ரிப்பப்ளிக் டே ஜனவரி 26, இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15. இதெல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்குங்க. அதனால ஒரே சான்ஸ் வந்து இந்த ஃபோர்த்தா தான் இருக்கணும். கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி நேஷனல் ஆந்தமை அடாப்ட் பண்ணது ஜனவரி 24, 23 கிடையாது. கொஸ்டின் வந்து which of the following is incorrectly matched? ரைட்டுங்களா? அண்ட் அதே மாதிரி கிரே ஷேடட் பாக்ஸ்ல பேஜ் நம்பர் 15ல இது ரெட்டில் இருக்கேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. இது வந்து நான் வந்து ஃபைனலாக புக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த கரெக்ஷன்ஸ்க்காக இது ரெட் கலரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் புக்கு வாங்கினீங்கன்னா ப்ராப்பராக பிளாக் கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி வேறு வேறு கலர்லலாம் இருக்காது. பட் பார்த்தீங்கன்னா adopted the national anthem and national song on 24th January 1950. கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 23rd January. ஸோ அகைன் இது எந்த புத்தகத்துலையும் இருக்கும். பட் ஆனால் என்னோட புத்தகத்தில் இது வந்து ஒரு கிரே ஷேடட் டேபிளில் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தேர்வுக்கு முன்னால் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணீங்கன்னா இதிலிருந்து கேள்வி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த மாதிரி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸோ அதெல்லாம் நான் ஒரு சாப்டர்லையும் கிரே கலரில் போட்டிருக்கேன். அண்ட் நிமானிக்ஸ் கொடுத்துருக்கேன் ஈஸியாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு. ஃப்ளோ சார்ட்ஸ் அண்ட் டேபிள்ஸும் கொடுத்துருக்கேன் ஈஸியாக ரிவைஸ் பண்ணுவதற்கு. ரைட்? ஸோ இதுதான் வந்து இந்த கேள்விக்கான பதில். Which of the following is correctly matched? இதுக்கு முன் கேள்வி வந்து which of the following is incorrectly matched. அடுத்த கேள்வி which of the following is correctly matched. பார்த்தீங்கன்னா நேஷனல் ஆந்தம் எழுதினது ரவீந்திரநாத் டாகூருங்க. சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பிரசிடென்ட் இதில் வந்து எதுவுமே சம்மந்தம் இல்லை. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் என்பது பிரசிடென்ட்டுக்கு சம்மந்தமா இல்லையான்னு தெரியல. பட் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கிறது என்ன? Chief Minister is appointed by the governor. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். Chief Minister is appointed by the governor. கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. அண்ட் இதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுவதற்காக தான் இந்த டேபிளை கொடுத்துருக்கேன். அதாவது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் என்பது டிட்டோ சிமிலருங்க. என்னோட வீடியோஸை பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் தெரிஞ்சிருக்கும். யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி 6 வீடியோ எடுத்திருப்பேன். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரே வீடியோ தான் எடுத்திருப்பேன். யூனியன் பார்லிமெண்ட்டுக்கு 7-8 வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு ஒரே வீடியோ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சிமிலர். அதை டேபுலர் ஃபார்ம்ல என்னோட புத்தகத்தில் கொடுத்துருப்பேன் அப்படின்றது அந்த வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான உதாரணம் தான் இந்த டேபிள். நீங்கள் எதெல்லாம் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல டீட்டெயில்டாக படிக்கிறீங்களோ சேம் ப்ரொவிஷன்ஸ், டிட்டோ சிமிலர் ப்ரொவிஷன்ஸ், யூனியன் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், similar provisions for the state with respect to chief minister and council of ministers, union provisions with respect to president, similar provisions with respect to governor at a state level. அங்க president என்றதை இங்க governor னு மாத்துங்க, அங்க prime minister என்றதை இங்க chief minister னு மாத்துங்க, அங்க லோக்சபான்றதை இங்க legislative assembly னு மாத்துங்க. இந்த சிம்பிள் ட்ரிக்கையும் நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதுதான் என்னோட புத்தகத்திலையும் எழுதியிருப்பேன் நான். பட் இங்க பாருங்க, prime minister is appointed by the president. அதுக்கு similar provision என்ன? chief minister is appointed by the governor. அதுதான் கேள்வி. which of the following is correctly matched? chief minister appointed by the governor. ஸோ இந்த டேபிள்ல நீங்க ரிவைஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு சுலபமா போயிடும். அதை ஹைலைட் பண்ணுவதற்காக தான் இந்த டேபிளோட இது வந்து நான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன் இங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து 2016. ஸோ 2019, 2016 இந்த 2 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோல. இந்த பிடிஎஃப் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் பகிரலாம். அடுத்த வீடியோவில் 2013 அண்ட் 2011 கேள்விகளோட டிஸ்கஷனை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது இந்த பிளேலிஸ்ட்லேயும் ஆட் ஆகிடும். நன்றி.